வாழ்க. உயிர் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா. ஆனா என்ன பண்ணோம், தேடணும் எங்க இருக்காரா இந்த ஆளு? பெருந்தலையூர்ல இருப்பாரா, பவானியில இருப்பாரா, நாமக்கல்ல இருப்பாரா, இல்ல சிதம்பரத்துல தான் இருப்பார், இல்லப்பா திருவாரூர் தான் இருப்பார். அதெல்லாம் இல்லைங்க, அவர் கைலாசத்துல இருப்பார். எங்கேயாவது கண்ணுக்கு தெருவிட்டாருன்னு இருந்தாலும் கட்டுப்படவே மாட்டார். ஏனெனில் அவர் இமைப்பொழுது நீங்காமல் நம் நெஞ்சத்துள்ளே இருக்கிறார். என்னுடைய செயலை அடிக்கடியும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் அன்புடையவனான் சொல்கிறேனா அல்லது வஞ்சனையோடு நடந்து கொண்டே இருக்கின்றேனா என்பதை என் நெஞ்சத்தின் உள்ளிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் சாமி. ஆக ஒழிக்க முடியாது. எனக்குள் உள்ளத்தின் கண் ஒளிந்திருக்கிறார் என்பதை உணராமல் வெளியே தேடுகின்ற யாருக்கும் என்ன பண்ணுவாரு, அறிவழிவடியாக இறைவன் தென்பட மாட்டார் என்பது இதனுடைய பொருள். போராதார் என்றால் உள்ளத்திலே உறைந்திருக்கும். அவர் எதுக்கு ஒரு அருமையான ஒரு ஐயா இங்கு அருளையா ஒரு அருமையான இதற்கு விளக்கம் சொல்லுவார். இறைவன் உலகத்தில் எல்லா உயிர்களையும் படைச்சிட்டார். எல்லா உயிரும் ஒரே சந்தோஷம், ஜாலி. ஐயா மான துள்ளி குதிக்குது, தவளை கத்தி குதிக்குது, மீன் நீங்குது, எல்லாம் ஒரே சந்தோஷம். கூட்டுது, காய் காய்க்குது, பறவைகள் உணவை எடுத்துட்டு போறது. எங்க வீட்டு முன்னால ஒரு ஆலமரம், இரவான ஆயிரக்கணக்கான காகங்களும் மைனாக்களும் தங்குகின்றன. எங்கிருந்தோ அந்த பறவைகள் அந்த ஆலம் பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்த மரம் எதுவும் கண்டுக்கல. அப்படி ஒரு கெட்ட நின்றுட்டு இருக்கோம். இப்படி மரம் எல்லாம், அதாவது அது கடமையை செஞ்ச குருவிலாம் அதை கீச்சு கீச்சுன்னு கடிச்சு கூக்கும், காக்கா கீக்கி கூக்கும், இல்ல தமிழ்ல நிறைய வார்த்தை பேசி அங்கங்க பறந்து போய் ஒரு பக்கம் மரத்துல இருக்கிற உணவெல்லாம் ஒரு கூட்டம் எடுத்துக்குது. நெல் கதிர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் குடிச்சு சிட்டுக்குருவி அதெல்லாம் சாப்பிடுது. அப்புறம் பாத்தீங்களா ஒவ்வொல்லாம் மரப்பழம் சாப்பிடுது. இரவு நேரத்துல இவங்களுக்குள்ள உணவு கட்டுப்பாடு, நைட்ல தான் சாப்பிடுவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த அது கதவுல செஞ்சுட்டு போயிட்டே இருந்தது. என்னைக்கும் நிம்மதியா இருந்தா வீட்டுல பிடிக்காது இல்லையா யாருக்கும். சண்டை போடணும்னு எண்ணம் வரும் இல்லை. அதுபோல இந்த எல்லாவற்றையும் படித்து மகிழ்ந்த இறைவனுக்கு ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. நம்மளாட்டமே அறிவு ஜீவியும் ஒன்னும் படைக்காத விட்டுட்டோமே. அது ஏந்துக்கிட்டு காக்கா குருவி எல்லாம் அந்த ஆற்றுல குளிக்கும், நதியில ஓடையில குளிவிட்டு அருமையா போய் தண்ணி திக்கும். என்ன இந்த குரங்கு இருக்கு இல்லையா, கஞ்சமலை சித்தர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா காலையிலயும் மாலையிலயும் அந்த குரங்கு குளத்துல நீச்சல் அடிச்சு தண்ணி ஊத்திக்குது. யாரு நீச்சல் கத்து கொடுத்தாருன்னு தெரியல. இதையெல்லாம் பார்த்து சாமி அப்படியே மகிழ்ந்துட்டே இருந்தாரா. இத்தனை படைத்து விட்டோம். இவற்றையெல்லாம் பார்த்து ரசித்து மகிழ்ந்து என்னை துதிக்க யாராவது ஒரு சில உயிர்களை படைக்கலாமே, இந்த மனுஷனை படைச்சார். அவ்வளவுதான். படிச்ச உடனே என்ன பண்ண அந்த மனுஷன், சாமி பசிக்குதுன்னா மரங்களுக்கு பழம் பூரா உனக்கு தான், இந்த பிள்ளைகள் எல்லாம் உனக்கு தான் சாப்பிடுறேன் அப்படின்ட்டார். பசி முடிச்சு, சாமி ஒரே போர் அடிக்குது சாமி. பறவைகள் காலையில இருந்து காக்கிங்கன்னா கேக்கு எல்லாம் அப்படி, இரவுல அப்படி ஒரு அலறல், அப்புறம் நிறைய அப்படி எல்லாம் தமிழ்ல பேசுது. எல்லாம் பார்த்து இந்த மனிதன் பகல்ல எது கத்துனாலும் பயப்படல, இரவுல பயப்பட ஆரம்பிச்சான். ஐயோ சாமி இரவுல இருட்டா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னா சரி அப்படியா விடு அப்படின்னு சந்திரனை படைச்சார். அப்புறம் சந்திரனை எல்லாம் பார்த்துட்டான். அப்புறம் அதுல ஒரே வயல் பச்சை பசேல்னு உனக்கு சகிக்கல. சாமி என்ன சாமி ஒரே பச்சை பசேல்னு, ஒண்ணுமே நல்லா இல்லை. அப்படியா சரி போ. அந்த பச்சை இலைகள் வண்ண வண்ண மலர்கள் எல்லாம் படைச்சிட்டாரு சாமி. என்ன ஆஹா சரி மலர்கள் மலர்கள் மலர்கள், அஞ்சு இது ரோஸ், இது மல்லிகை, ஆஹா இது எவ்வளவு வாசனை, என்ன இந்த பூனை ஆறுது. இப்படி இவன் அதுலயும் ஒரு அப்படி இப்படி இருக்கான். அப்புறம் சாமி பார்த்தார். அடுத்த மனிதன் வந்தான். சாமி எல்லா உயிரினங்களும் தன்னுடைய துணையோடு தெரிகிறது, எனக்கு ஒரு மனைவி வேணுமேன்னு கேட்டேன். அடடா மறந்துட்டப்பா அப்படின்னு ஒரு பெண்ணை படைத்து கொடுத்தான். அன்னை பிடிச்சது சாமிய சனிய. எப்படி பிடிச்சதுங்கிறீங்களா? இந்த பெண் கணவன் கிட்ட, எங்க கணவன் கிட்ட கேட்டு ஒரு வீடு வாங்குங்க, வீடு வாங்கிக்கலாம், வீட்டுலதான் லக்ஸரி கூட்ஸ் எல்லாம் வாங்குங்க ரைட். கடவுள்கிட்ட கேட்டான்.
கடவுள் அவனுக்கு நல்ல சரிங்களா எல்லாம் வச்சுக்க கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு, வாங்கிட்டே இருக்கான். கடைசியில இவன் தொந்தரவே தாங்க முடியல. ஏன்னா அது ரொம்ப போச்சு, இவன் தன்னை பற்றியே சிந்திக்க மாட்டேங்கிறானே. சாமி சொல்றாடி, உனக்குள் சிந்தி, நீ வேலைக்கு போ, சம்பாதி, ஏண்டா அறக்கட்டளை, அந்த கட்டளை, இந்த கட்டளை, அப்புறமேட்டு அந்த குழு, என் பேரை சொல்லி ஏண்டா கொள்ளையடிச்சு லக்ஸரியா வாழ்றீங்க, விட்டுண்டா என்ன, நீ போ, வேலைக்கு போ, சம்பாதி, உங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போடு, நல்லபடி ஒழுக்கமா வாடு, சக நண்பர்களுக்கு உதவி செய், சகல மனிதர்களுக்கு உதவி செய், மடிலுக்கு இருந்த மரத்துக்கு தண்ணி எடுத்து இந்த செடிக்கு 2 இறை போடு, அப்படி இப்படிமா சாமி சொல்லி பார்த்தாரு. தலைவர் போய் வீட்டுல சொன்னார். இந்த அம்மா சொன்னார், முதல்ல நம்ம தேவையை கடவுள் நிறைவேற்றுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்படியா சாமி அப்படின்னா சாமி தாங்க முடியல. ஏன்னா நம்ம தான் நீ வேலைக்கு போ, வெட்டி போ, உழை, வயல்ல வேலை செய், தொழிற்சாலை செய், எங்கேயோ போ, சம்பாரி, ஒரு நல்ல ஞான நூல்களை கற்ற ஒழுக்கமாக வாழ், எல்லாம் நல்லதா கிடைக்கும்னா இவ்வளவு புத்தி சொல்லிட்டு இருக்கோம். திருக்குறள் கொடுத்தோம், தேவாரம் கொடுத்தோம், திருவிசைப்பா கொடுத்தோம், 63 வரலாறு கொடுத்தோம், எதை கொடுத்தோம். ஆனா இவன் சும்மா நம்மளே நச்சிட்டு இருக்கான். சரி, சிதம்பரத்துல போய் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடலாமான்னு அப்படியே மெய் மறந்து டான்ஸ் ஆடிக்கிற மாதிரி அப்படி நடிச்சிட்டு இருந்தார் சாமி. ஏன்னா ஆனந்த கூத்தனை, நான் கூத்தாடினா நடிக்கிறவன்னு அர்த்தம். ஆனந்த கூத்தாடினா இவன் போனான், அங்க போயும் விடல, அதனால டான்ஸ் ஆடல. சாமி பிளீஸ், நான் சும்மா சின்ன ஒரு இரவால தான் வந்திருக்கேன், ஒரு ஆடிக்கார. சாமி பார்த்தாரு, ஐயோ நச்சா போச்சு, போய் ஊட்டுவதான காலம் அப்படி ஒரு டான்ஸ். பக்கத்துல ஒரு பேயை வச்சுட்டாரு, காரைக்கால் பேய். அதை கண்டா பயப்படுவான்னு நான் விட்டார என்ன உடம்பு பார்த்தான். ஓ, இது நம்மளாட்ட அடியாரா இருந்தது இல்ல. அம்மா சிவருமானுக்கே அம்மா நீங்க நமச்சிவாய் வாழ்க. அப்புறம் சாமின்னா தாங்க முடியல. சாமி அடுத்து பார்த்தாரு, என்ன பண்ணான்னு யோசிச்சாரு. உடம்பெல்லாம் நீல கலரா மாத்திட்டார். திருநீர் நடுவுல இந்த குங்குமத்தை நேரம் எடுத்து பெருமாள் மாதிரி ஒரு வேஷம் போட்டு போய் திருமலையில நின்னார். விட்டானா என்ன 7 மலை தாண்டி வரணும் சாமி தான். வந்துட்டியா நேரம் போனாரு. ஸ்ரீரங்கம் வந்து அதை சுத்திலும் காமியார். இவனால வரவே முடியாது. பார்த்தாரு, சும்மா கண்ட பயந்துவான். இவன் எதை கண்டா பயப்படுவான், நம்ம எப்படி ஒழிலான்னு பார்த்தாரு. இவன் பாம்பை கண்டா பயப்படுறான். ஒரு 5 தலை பாம்பு வச்சுப்போம், அது மேல படுத்துப்போம். படுத்துட்டு அப்படியே தூங்குற மாதிரி. அந்த ரங்கன் அப்படி விட்டத்தை பார்த்துட்டு முடிச்சுதான் படுத்திருப்பாரு. அவரால் தூங்கல. என்ன தூங்கினா சிவபூஜை பண்ண முடியாது. ஆனா சிவபூஜை பண்ணிட்டே அப்படி படுத்துட்டு இருக்காரு. இவன் போனான், பாலம் போட்டான், காவிரிக்குள்ள போனான். ஓஹோ ஏன் பெருமானே திருநீருக்கிற ஐயோ, ஒரு நாள் வேலை எங்கோ அலைஞ்சி சாமியை தேடி அலைஞ்சவன நெற்றியில இருந்த அந்த குங்குமம் அப்படியே வலிஞ்சு வந்துருச்சு. இப்படின்னு கையில தொடரும், அது நேரா ராமமாட்டம் ஆகி போயிடுச்சு. இவன் பார்த்தான் கண்ணாடியில, ஓ நம்மால் தானா இது. நேரா போனா, என்ன இங்க பேரு இருக்கு, ஏதோ வேற பேர் எழுதிட்டு இருந்தாலும் கேட்போம் ரங்கா அப்படின்னா. இவனை பார்த்தும் பக்குன்னு இருக்கு. ஐயோ படுபாவி வந்துட்டியா மறுபடியும். ஏன்னா இவரு சாமி அவ்வளவு அழகானவர், அப்படியானவர். பார்த்து பயந்து போய் எங்க போலன்னு யோசிச்சார். நேரா திருக்கையில ஓடிட்டார். இங்க இருந்து வடநாட்டு ஓடினார். சுத்தியும் பனி. சீனா கவர்மெண்ட் வேற பர்மிஷன் வாங்கணும், விசா வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், கையில 3-4 லட்சம் ரூபாய் வேணும். அங்க போய் அந்த பனிமலை உள்ள போய் ஒழிஞ்சிட்டாரு. விட்டானா என்ன நம்மாளு இங்க இருந்து சீட் எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஐயோ வந்துட்டானா, எங்கேயும் வந்துட்டானே அப்படின்ற. சாமி என்ன பண்ணார், எங்கு ஒழிவது என்று யோசித்தார். இந்த மனிதன் தன்னை பற்றி இவன் சிந்திக்கவில்லை. இவன் மனதினில் ஒளிந்து கொள்வோம் என்று சாமி ஓடி வந்து இப்பொழுதும் நீங்காமல் அவர் கண்ணை இமைக்கிறதில்லை. ஏன் தெரியுமா, எங்கடா இவன் கண்டுபிடிச்சு மறுபடியும் நம்மளை உயிரடிக்க ஆரம்பிச்சிருவான். இவர் என்ன பண்றாரு, மனிதனுடைய மனதிற்குள் சென்று உட்கார்ந்து கொண்டு கருப்பா ஒரு போர்வையை போத்துட்டார். அறியாமைங்க, இந்த மனிதன் வெளியே மட்டும்தான் தேடுவான், உள்ளே தேட மாட்டான் என்ற இவருடைய அறியாமை உணர்ந்து அந்த அறியாமை என்கிற போர்வையை போத்துட்டு நெஞ்சுக்குள்ள சாமி உட்கார்ந்துட்டாராம். எங்க ஆடுரையா அந்த கதையை சொன்ன பொழுது ஃபர்ஸ்ட் ஏதோ அப்படி இருந்தது. ஐயோ இருந்தாலும் இவ்வளவு டேஞ்சரஸ் நமக்குள்ளதான். நீ எங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு எனக்கே இது கொண்டு ஏன்டா அப்புறம் தேட வேண்டியதான் உள்ள ஆசை.
என்ன உய்ய என் உள்ளத்துள் எப்படி இருக்க? ஓங்காரமாய் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓசையாய் சாமி என்ன இருக்கார்? உள்ள என்ன பண்றார்? போய் அளவிடாத பெருமான், இவ்வளோ பெரியவன்னு சொல்ல முடியாத பெருமான் அடிவனுக்கு சிறுவாய் தன்னை மாற்றிக்கொண்டு எங்க சென்று ஒளிந்து கொண்டார்? உய்ய என் உள்ளத்துள் நான் கண்டுபிடித்தால் நான் நல்வழிப்படுவேன் என்பது என்று நினைத்து வெளியே தேடி என்னை காண முடியாமல் இவன் எங்கு சென்றாலும் இறைவன் பேச மாட்டான் என்கிறாரே. இறைவனை காட்டக்கூடிய குரு எனக்கு கிடைக்கவில்லையே என்று அழுது புலம்பும் மாநிலருக்கு இடையில் அவர்கள் மனதிலே தான் ஒளிந்து கொண்டு இந்த ரகசியத்தை இப்பொழுதும் படித்தாலும் புரியாத மாதிரி வச்சுக்கிட்டாரு. உய்ய எண்ணுள் ஓங்காரமாயிருந்த நேரச்சலும் அரைச்சிக்கிட்டாரு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி பாடி வாடி ஆண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி என உள்ள இருக்காரு. ஆக இங்க அதுதான் இந்த வரி. உய்ய என் உள்ளத்துள் என்ன சொல்றாரு? உய்ய என் உள்ளத்துள் சாமி எவ்வாறு ஒளிந்திருக்க? ஓராதார் உள்ளது ஒழிக்கும் முடியானே தனக்குள் ஆராயாத மனிதர் யாரோ அத்தனை பேர் மனத்திலும் தான் உள்ளே அமர்ந்து ஒரு கருப்பு நிற போர்வை போட்டு அமர்ந்திருக்கிறது. அகசியத்தை சொல்லியாச்சு, முடிஞ்ச கண்டுபிடிங்க. எல்லோருக்கும் அந்த ஆராய்ந்து தனக்குள் இருக்கும் இறைவனை உணரக்கூடிய அந்த சிவ அனுபவத்தை எல்லாம் என் தந்தை மேட்டூர் மியாசம் தர வேண்டும் என்று அவருடைய திருவடியை